வணக்கம். இந்த குட்டி கதையை கட்டாயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும். இது சம்மந்தமான வீடியோஸுகள் வந்து டிக்டாக்ல நிறைய பேர் போட்டும் இருக்கிறாங்க. இது வந்து என்னுடைய மாமிக்கு நடந்தது. அப்போ அவள் வந்து நார்மலாகவே வாக்குக்கு போவாள், சரியா, வாக் பண்ணுறது சாயந்தர நேரங்களில். அப்போ அப்படி இந்த ஏரியாவில் போய் கொண்டிருக்க நேரம், போமன்வில் ஏரியாவில் போய் கொண்டிருக்க நேரம், ஓரளவு ஜங்ஷன் கிட்ட ஒரு லேடி, சரியா, ஒரு ஏஷியன் லேடி வந்து மாலை லைக் கோல்ட் செயின் மாதிரி வந்து இந்தாங்கன்னு சொல்லி போட்டுட்டு, மாமி ஏற்கனவே இன்னொரு மாலை போட்டிருக்கா கோல்ட் செயின், அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். இவக்கு எங்களோட மாமிக்கு வந்து கொஞ்சம் சுதாகரித்து கொண்டு டக்குனு இப்படி தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் அந்த மனுஷி என்ன செஞ்சிச்சு, அந்த மாலையை எடுத்துகிட்டு ஓடிட்டா. ஸோ இதே மாதிரி ஏஜெக்ஸ் பக்கத்துலேயும் மால்கிட்ட ஒன்று நடந்தது. என் ஃப்ரெண்டோட அம்மா ஆல்மோஸ்ட் அந்த மாலுக்கு வெளியே வர நேரம் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் காரில் உட்காந்து, அவங்க வந்து லைக் எந்த நாட்டுன்னு சரியாக தெரியாது, பட் ஆனால் அந்த ரஷ்யன் மாதிரி தான் அவங்க பேசுகிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆண்டி ஒரு மோதிரம் இருக்குது, மகளுக்கு ஆப்ரேஷன், சரியான கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் இந்த மோதிரத்தை வச்சுட்டு எனக்கு காசு தருவீங்களா, ஒரு 10,000 மேலே தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க, ஏன் அந்த விற்கிற இடங்கள் இருக்கே அங்கே போயிட்டு நீங்கள் வைங்களேன்னு. அப்போ இவ வந்து சரின்னு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு இவ வந்து மகளை கூப்பிட்டுருக்கா, இங்கே பாரு 911 அடின்னு. டக்குன்னு அந்த மோதிரத்தை அவட இழுத்து மோதிரத்தை எடுத்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதே வீடியோ வந்து ஒரு டிக்டாக்ல ஒரு ஆள்கிட்ட பார்த்தேன். ஸோ சேம் திங் வந்து என் ஃப்ரெண்ட் ஆண்டிக்கு நடந்திருக்கு, அவங்க அம்மாவுக்கு. ஸோ இப்போ இன்னொன்று ரீசெண்டாக நடந்தது, அதுவும் வந்து பிக்கரிங் ரோட்டில். எப்படியான்னு சொன்னால், ஒரு செயினை வச்சுட்டு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு ஆம்பளையெல்லாம் கேஸ், அதாவது காருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இவங்க வெளியில் நடந்து போய் கொண்டு நிப்பாட்டிட்டு, கேஸுக்கு வந்து காசு இல்லை, ப்ளீஸ் எனக்கு இந்த இதை நான் செயினை உங்களுக்கு தரேன், ப்ளீஸ் எனக்கு காசு தாங்கன்னு. இவங்க சொன்னாங்களாம், ஏன்னு இவ்வளோ நல்ல ஒரு காரை வச்சுட்டு கேஸு கூட அடிக்கல. அதை இல்லை, நாங்கள் இந்த நாட்டை விட்டு வந்து சரியாக கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ நாங்கள் கேஸ் அடிக்கிறது கூட காசு இல்லாமல் இருக்குது, ப்ளீஸ் எனக்கு இது வந்து துபாய் செயின், சரியான நல்ல செயின், நான் உங்களுக்கு இதை தாரேன், எனக்கு காசை மட்டும் தாங்கன்னு. இவங்களுக்கு டக்குன்னு விளங்கி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வந்து 911 அடிக்க வலிக்கிட்ட அவங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ தொடர்ந்து நடக்குது. இந்த திருட்டு இது மிச்சம் அவதானமாக இருங்க மக்களே, யாரையும் நம்பி போகாதீங்க. யாரும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கோல்டு செயினோ கோல்டு ரிங்கோ தர மாட்டாங்க, சரியா? ஸோ மிக மிக கவனமாக இருங்க, ஒருத்தரே நம்பாதீங்க, அதை மட்டும் சொல்கிறேன் நான். ஏனெண்டா ஸ்டேஞ்சர்ஸ், சரியா? ஏன்னா இந்த காலத்தில் நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களையே, சரியா, பெத்த அம்மா அப்பாவையும் கூட நம்ப முடியாத ஒரு காலம். ஸோ எப்படி வந்து இன்னொரு ஆக்களை நீ நம்புறேன்னு தெரியாது. ஏனண்டா இப்போ உதாரணத்துக்கு வந்து நல்லவங்க வந்து ஹெல்ப் வந்து கேட்டாலும் கூட பயமாக இருக்குது செய்கிறதுக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இருக்குது. ஸோ அதனால் மக்களே கவனமாக இருங்க, அவதானமாக இருங்க. ஏன்னா இது நடந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறேன். டிக்டாக்ல இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் போட்டுருக்குறாங்க, அதையும் போய் பாருங்கள். நான் சொன்னது உண்மையான விஷயம். ஸோ கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.